வணக்கம். நிஃப்டி நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 25,780 அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 25,780 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து நிஃப்டி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட எடுத்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் வந்து கீழே இறங்குதோ இறங்குற டைம்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,800 கிட்ட வந்து நம்ம வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிறதுன்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த 25,800 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டாக எடுத்திருக்கு நிஃப்டி. ஸோ இதுக்கு மேலே வந்து இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னா 26,100க்கு மேலே முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து ஆல் டைம் ஹை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த 26,100 கிட்ட பக்கத்தில் வரும்போது ஒரு ட்ரிகர் பாயிண்டாக எதாவது நல்ல ஒரு நியூஸ் கிடச்சிது அப்படின்னா அங்கே நல்ல ஒரு பிரேக் டவுன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிஃப்டி கிட்ட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோலாம் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு வருத்தம் இருந்திருக்கும், என்னடா அது நம்ம நிஃப்டி மட்டும் ஏறிக்கிட்டே போகுது, பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே போகுது, நம்ம ஸ்டாக்கெல்லாம் ஏறவே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வார்த்தை இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு செஷனில் வந்து நிஃப்டி பெருசாக விரைவில் லெவலில் ஏறலாம் கூட நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து ஏறக்கூடிய போன செஷனுக்கு க்ளோசிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேற்று முடிஞ்ச இந்த செஷன் க்ளோசிங்கும் வந்து நல்லா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 660 புள்ளிகள் வந்து நேற்று கிட்டத்தட்ட அதிகரித்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 புள்ளிகள் மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நிஃப்டி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 660 புள்ளிகள் நேற்று 658 புள்ளிகள் முடிஞ்சு 70,483 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அடுத்த வர செஷனில் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம குருநாள் ஜெயந்தி லீவு, நம்ம மார்க்கெட் லீவு. ஸோ அதுக்கு அடுத்த வர செஷனில் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. நெக்ஸ்ட் நிஃப்டி ஏறி வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கிறத பார்த்தோன்னா ஸோ அடுத்த வர செஷனில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் வந்து எங்கெல்லாம் ஸ்டாக்லாம் இறங்கியிருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் இறங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு அளவு மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ஏப்ரல் பிப்ரவரிக்கு லோக்கு பிறகு வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னும் லோலே இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பழைய ஹை வரும்போது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரீன் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக தெரியுது. கிட்டத்தட்ட இன்னொரு 10-15 செஷன் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் அந்த எப்படி இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி நேற்று பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் பார்த்தோம் 1796, டிக்ளைன்ஸ் 1313, அப்பர் சர்க்கியூட் 98, 50 வீக் பார்த்தோம் அப்படின்னா 133 பங்குகள் நேற்று வந்து இதில் இருந்திருக்கு. அதே மாதிரி நேற்று தங்கமயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருந்தது. என்னன்னா அது திடீர்னு 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்குன்னு பார்த்தோம். நேற்று ரிசல்ட் சூப்பராக இருந்தது. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவார்டர்லி ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் கடந்த செப்டம்பரில் வந்து அவங்க மைனஸில் காமிச்சிருக்காங்க. 17 நெட் ப்ராஃபிட் வந்து 17 கோடி மைனஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதே செப்டம்பர் 25 வந்து அவங்க வந்து +59 ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது மைனஸில் இருந்தது வந்து 59 கோடி ப்ராஃபிட்டில் வந்து நெட் ப்ராஃபிட்டை காமிக்கவும் அவங்க வந்து எதிர்பார்த்ததை விட வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து ஒரு குதூகலம் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. அதேமாதிரி நேற்று பாரதி ஏர்டெல்லோட ரிசல்ட் வந்துருக்கு, Q2 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதுவுமே நல்லா வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பாரதி ஏர்டெல் வந்து இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்து நல்லபடியாக மூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2024 வந்து 4,153 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்ததை விட நல்லா காமிச்சிருக்காங்க. 8,651 கோடி காமிச்சிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக. ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். டைட்டன் வந்து கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் நல்லா தான் காமிச்சிருக்காங்க. இது டைட்டனோட இது பார்த்தீங்க அப்படின்னா 704 கோடி செப்டம்பர் 2024 காமிச்சிருக்காங்க. செப்டம்பர் 2024 1120 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டுமே நல்லா வந்திருக்கு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது அதிகப்படியான டைட்டன் எதிர்பார்ப்பு இருந்தது வந்து இதோட அதிகமாக இருந்தது. 1,200 கோடி கிடையாது எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணல அப்படின்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் டைட்டனோட பங்குகள் ஏறுதா இறங்குதா அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தா தெரியும். ஸோ அதே மாதிரி நேற்று செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 2.4% ஏறி இருந்தது. PSU பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்குது. ஃபார்மா, ஹெல்த் கேர் இந்த பக்கங்கள்லாம் நேற்று வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. இதில் வந்து நேற்று செக்டர் வைஸில் FMCG, நிஃப்டி ஐடி, கன்சூமர் டியூரபிள் இந்த 3 செக்டரும் வந்து நேற்று வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல நம்ம இதுக்கு நிஃப்டியில். ஆனால் இருந்தாலும் வந்து இத்தனை பங்குகள் ஏறியும் ஒரு 40 புள்ளிகள் தான் ஏறி இருந்தது. இந்த மாதிரி இவ்வளோ இதெல்லாம் ஏறி இருந்தது. செக்டர் வைஸ் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 100-120 புள்ளிகள் நேற்று அதிகரிச்சு முடிஞ்சிருக்கணும்.
ஆனால் நம்ம எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி பண்ண நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 28 பங்குகள் நேற்று வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. நெகட்டிவ் வந்து பார்த்தோம்னா 22 பங்குகள் நெகட்டிவ். கிட்டத்தட்ட HDFC பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஹையை உடச்சி தாண்டி போயிருக்கு. அதே மாதிரி பாரதி ஏர்டெல், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, SBI, எட்டர்னல் இந்த இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஸோ டாடா மோட்டார்ஸ், டாடா கன்சூமர், சன் ஃபார்மா, கோட்டக் பேங்க், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்ஃபோசிஸ், ICICI பேங்க், ஸோ இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து விலை ஏற்றக்கூடிய பங்குகளாக இருந்தது. விலை இறக்க பங்குகளை பார்த்தோன்னா ITC, மாருதி, LNT, TCS, ரிலையன்ஸ், பெல், JSW ஸ்டீல், NTPC, டைட்டன், இந்துஸ்தான் அதானி போர்ட்ஸ்லாம் இது வந்து மைனஸில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 22 பங்குகள் மைனஸ், 28 பங்குகள் நேற்று பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதுவே நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரேஞ்சிங்கில் இருந்தது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 11 பங்குகள் மட்டும்தான் நேற்று வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாத பங்குகள், 39 பங்குகள் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதானி கிரீன் வந்து நல்ல ரேஞ்சில் இருந்தது, நேற்று வந்து திடீர்னு இறங்கி கிட்டத்தட்ட 3% நேற்று இறங்கியிருக்கு. அதே மாதிரி நவ்க்ரி, பஜாஜ் ஹோல்டிங், ஸ்ரீ சிமெண்ட், அதானி பவர், பிரிட்டானியா, ஸ்விக்கி, போஸ், ஹூண்டாய், IRFC, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸோ இந்த பங்குகள் நேற்று இறக்கம் கொண்ட பங்குகள். 39 பங்குகள் நேற்று வந்து நம்ம போட்ட பார்ட்டி சொல்லணும். அதில் வந்து காட்ரி ப்ராப்பர்ட்டிஸ், வேதாந்தா, பேங்க் ஆஃப் பரோடா, பாரத் பெட்ரோலியம், இண்டிகோ, DLF, லோதா, டாபர், சோழமண்டல் ஃபினான்ஸ், ஜிவிஸ் லேப், வருண் வெப்ரோஸ், இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து நல்ல ஒரு ரேட்டம் கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட வரும் செஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். அதே மாதிரி நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 336 பங்குகள் நேற்று வந்து அட்வான்ஸாக இருந்தது. 164 பங்குகள் வந்து அதில் டிக்ளைனாக இருந்தது. நேற்று வந்து ஐடியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 9.4% ஐடியா வந்து நேற்று க்ளோசிங் ஆச்சு. ஸோ அது வந்து நேற்று ஹைகோர்ட்டில் கொண்ட ஒரு தீர்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக வந்ததுனால இந்த இது வந்து இருந்தது. சுப்ரீம் கோர்ட் வந்து இது வந்து அவங்க வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, அது வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்தது காரணமாக. ஒர்க்அவுட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 8% இருந்து, கிராவிட் அவர் 8% ஏறி இருந்தது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நேற்று ஒரு 6%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஹையை உடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த 6% உயர்ந்திருக்கு. HFCL அதே மாதிரி 6% வந்திருக்கு. லேட்டன் வியூ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% உயர்ந்திருக்கு. கார்டேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அதுவும் ஒரு 5.4% வந்திருக்கு. NSB பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 5% இருக்குது. இண்டஸ்டவர் அது மாதிரி இண்டஸ்டவர் வந்து 5% இருக்குது. இண்டஸ்டவரில் வந்து ஏர்டெல் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஒரு காரணம். இண்டஸ்டவர் கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் ஏர்டெல் சைடு வந்து இந்த கம்பெனி வந்து அவங்க இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இன்னொரு ஸ்டேக் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இண்டஸ்டவரில். ஜூப்ளியன் ஃபார்மா பார்த்தோம் அப்படின்னா 5% ஏறி இருக்குது. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் ஒரு 5% ஏறி இருக்குது. அதே மாதிரி இன்டெலெக்ட் டேசன், சோழமண்டல் ஃபினான்ஸ், கேஃப்லர், பேங்க் ஆஃப் பரோடா, ஆதித்ய பிர்லா, ஃபியேஷன், மிண்டாகார், ஃபோர்ஸ் மோட்டர், 3M இந்தியா, நியூலாண்ட் லேப், GVT, ஃபோனிக்ஸ் லேப், நவீன் ஃப்ளோரின், ஜென்டெக், VD இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4% ஏறி பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி லாசன் ட்ரூ ஃபினான்ஸ், SBFC ஃபினான்ஸ், கரூர் விஜயா, லோதா, அப்புறம் ஷாம் மெட்டாலிக்ஸ், கேம்லர், DLF, ப்ளூ ஜெட், சுப்ரீம் இண்டஸ்ட்ரி, MCX, சாரதா எனர்ஜி, ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து இது வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. FIS டேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஸோ நேற்று வந்து அவங்க வந்து 1883 கோடி ரூபாய்க்கு செல்லிங் சேல் இருந்திருக்கிறாங்க. கடந்த அந்த 4 செஷன் அப்படி ஒரு செல்லிங் சேல் இருந்திருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு 31ஆம் தேதி 6,800 கோடி, 30ஆம் தேதி ஒரு 3,077 கோடி, 29ஆம் தேதி பார்த்தா ஒரு 2,540 கோடி செல் பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதி மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து 10,340 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எனக்குலாம் வந்து FIS வந்து நம்மகிட்ட வந்து அவங்க இன்ஃப்ளோ உள்ளே இருக்கும், நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப பிரகாசமாக பிளிச்சுன்னு இருக்கும் மாதிரி இருக்கும், எல்லாமே எல்லா ஸ்டாக்கும் வச்சே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ FIS வந்து அவங்களோட இந்த இன்ஃப்ளோ வந்து வெளியில் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி அந்த இது ஸ்பீட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். FISோட இன்ஃப்ளோ உள்ளே இருந்தது அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து அது அந்த ஸ்பீடு இருக்கும், இந்த அவங்களுடைய ஹைவேல போகிற ஸ்பீடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி FISலாம் அவங்க பணத்தை வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து வண்டி நிப்பாட்டி ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி டிரைவ் வந்து அங்கே போகும். ஸோ என்றைக்கு FISோட இன்ஃபோ கண்டினியூஸாக எப்போ உள்ளே வரப்போகுது அப்படின்றது இன்னொரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இத்தனைக்கும் அமெரிக்க மார்க்கெட்டுடைய இதை பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் அவங்களுடைய சைடில் இல்லை. இருந்தாலும் இப்போ கோல்டு நல்லா இருக்குன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்களோட இன்ஃப்ளோ நம்ம மார்க்கெட்டில் பெருசாக இல்லை. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் டெப்ட் இது வந்திருக்கு. 1995 பிறகு பார்த்தோம்னா $5 trillion டெப்ட் இருந்திருக்கு. 2005 $8 trillion இருந்தது. 2015 $18.2 trillion இருந்திருக்கு. 2025 டேட்டா படி பார்த்தீங்கன்னா $38.1 trillion வந்து யூஎஸ் டெப்ட் வச்சுருக்காங்க.
இப்போ $38.15 ட்ரில்லியன் வந்து யூஎஸ்க்கு டெப்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஎஸோட பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸுக்கு வந்து $923 பில்லியன் ஒதுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ட்டுக்கு பார்த்தோன்னா $963 பில்லியன் ஒதுக்குறாங்க. சோஷியல் செக்யூரிட்டிக்கு 1.6 ட்ரில்லியனும் மெடிக்கல் கேர் அண்ட் மெடிக்கல் ஈடுக்கும் பார்த்தீங்கன்னா $1.7 ட்ரில்லியன் வந்து அவங்க ஒதுக்குறாங்க. கடந்த 34 நாள்லாம் வந்து அவங்களுடைய யூஎஸ் உடைய கவர்மெண்ட் ஷட்டவுனில் இருக்குது. இது பார்த்தோம்னா இங்கே இது லாங்கஸ்ட் ஷட்டவுனாக சொல்கிறாங்க. 35 நாளாக ஷட்டவுனில் இருக்குது. 2018-2019 பிறகு இந்த ஷட்டவுன் வந்து பெரிய லெவலில் இருக்கிறதா இது கொடுத்துருக்காங்க. அதே நம்ம கவர்மெண்ட் சைடில் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, 2026 ஜனவரி 2026 பிறகு பேன் கார்டெல்லாம் வந்து டீஆக்டிவேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன எந்த பேன் கார்டெலாம் டீஆக்டிவேட் பண்ணு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அந்த பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட அட்டாச் பண்ணாமல் இருக்காங்களோ, அதாவது பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணாததெல்லாம் வந்து பண்ணாத பேன் கார்ட்ஸில் வந்து பேன் கார்டை டீஆக்டிவேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பேன் கார்டை வந்து ஆதாரோட லிங்க் பண்ணலையோ கூடிய சீக்கிரம் இங்கே லிங்க் பண்ணிடுங்க. இது ஒன்று. அதே மாதிரி FIS பார்த்தாச்சு. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இந்த தகவல் இதில். அப்புறம் வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு சொல்லி ஒரு 5 ஸ்டாக் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் கண்டினியூஸாக நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, சார் என் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் சொல்லுங்கள் சார், பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் சொல்லுங்கள் சார்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸாக வந்து நம்ம சாந்தூர் மேங்கனீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது 5 நிமிஷம் சார்ட்டாக இருக்குது, நான் முன்னாடி சார்ட்ட மாட்டேன். ஸோ இது பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து அக்டோபர் 15 வந்து நல்ல ஒரு ஹையில் இருந்திருக்கு, 235 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ திரும்ப வந்து லோவில் இருந்திருக்கு. ஸோ திரும்ப வந்து சாந்தூர் மேங்கனீஸ் ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $260 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சாந்தூர் மேங்கனீஸ். ஸோ இதை இங்கே நம்ம அக்டோபர் மாதம் யாரெல்லாம் $167 வாங்கியிருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $225 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இது இன்னும் வந்து $260 வரைக்கும், $260 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு மாத காலத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ், SBI அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுவும் ஆல் டைம் ஹையாக உடச்சிருக்கு, ப்ரீடியூ ஹை உடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு டே கேண்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல ஹையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸான ஒரு ஏற்றம் இங்கேருந்து செப்டம்பர் 5 இந்த யாரெல்லாம் $800 வச்சுருந்துருக்காங்களோ இன்றைக்கி $919 வந்து அவங்களுக்கு தான் ஸ்டாக் இருக்கும். அதே மாதிரி வீக்லி கேண்டலையும் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இங்கே பிரேக் கிட்டத்தட்ட $900 மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸ்டாக்கு. இது வந்து ரெண்டாவது ஸ்டாக் SBI யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு $960 ஃபஸ்ட் டார்கெட்டாகவும், 980 $990 செகண்ட் டார்கெட் நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கும் ஸ்டாக்கு SBI. அதே பேங்கிங் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து நல்ல ஆக்டிவில் இருக்குது கவர்மெண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ இது வந்து வீக்லி சார்ட். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் இங்கே உடச்சிருக்கு. கிட்டத்தட்ட $738 மேலே உடச்சிருக்கு. இது வீக்லி கேண்டில். டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து $796 வந்திருக்கு. அடுத்து வந்து ஒரு $850 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு வால்யூம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸு கவனிக்கலாம். ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது அடுத்து நகரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து HLE கிளாஸ் அப்படின்ற ஒரு பங்கு. டே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அது ஆல் டைம் ஹை உடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்கும் கூட, நல்ல ஒரு பங்கும் கூட. இது கிட்டத்தட்ட $645 ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் வந்து மந்த்லி கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இறங்கின ஸ்டாக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து இது வந்து ஆகஸ்ட் 23 வந்து ஹையை வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கையும் கவனிக்கலாம். நல்ல ஒரு ஸ்டாக்கும் கூட. அதுக்கு அடுத்து வந்து இன்றைக்கி ஏர்டெலோட ரிசல்ட் நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஏர்டெல் பங்குகளையும் கவனிக்கலாம். அது பாரதி ஏர்டெல். ஸோ இது வந்து மந்த்லி சார்ட் பாரதி ஏர்டெல். ஸோ கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு ஹையில் இருக்குது. இது வீக்லி சார்ட். ஸோ நம்ம டே சார்ட் மாற்றிக்கலாம். டே சார்ட் பார்த்தீங்கன்னா பியூராக தெரியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இறங்கியிருக்கு. நேற்று ஆல்ரெடி ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து அவங்களோட ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி நல்ல ஒரு இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு இது ஹை இருக்கலாம் ஏர்டெல் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி வீடியோ. நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதேமாதிரி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இனிமேட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம இதில் இருக்கும். தேங்க்யூ.